மச்சாவாகுதுடா. மார்னிங் ஒர்க் அவுட் மிஸ் பண்ணிட்டேன். பட் ஆனால் வந்து இப்போ கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து அப்படியே ஒர்க் அவுட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ ஹலோ கைஸ், திஸ் இஸ் சரி, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ சேனல் புதுசாக வந்தீங்கன்னா என் பேர் சரி, நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ட்ராவல் வீடியோஸ் அதுன்னு சொல்லிட்டு போடுவேன். ஸோ சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணுறேங்க, இன்ஸ்டாகிராம் அதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேங்க. ஆக்சுவலாக லாஸ்ட் vlogல பார்த்துருப்பீங்க, அதில் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன். மார்னிங் லேட்டாக எழுந்தனால வந்து மார்னிங் ஒர்க் அவுட் பண்ண முடியல. ஸோ ஈவினிங் பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக 5:18 ஆகுது. ஸோ ஓகே, ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தேன். பட் நான் கிரியேட்டர் பண்ணவே விட மாட்டேன். முக்கால்வாசி வந்து பாதி ஒர்க் அவுட் முடிச்சிட்டேன். ஏன்னா வந்து ஆஃப்டர் 2 years வந்து நான் ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். மீன்ஸ் நடுவில் பண்ணுறது, அதுக்கப்புறமா விட்டுறது, அது மாதிரி தான் போயிட்டு இருந்தது. பட் இந்த வாட்டி வந்து கண்டினியூஸாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கேன் ஆக்சுவலாக. ஸோ இப்போ வெறும் வந்து சிட்டப்ஸ் மட்டும் தான் பண்ணணும். சிட்டப்ஸ் வெறும் ஒரு 20 தான் பண்ணியிருப்பேன். இன்னும் வந்து ஒரு 3-4 செட்டு பண்ணணும். எங்கே விட மாட்டான் இவன். கேஜில் விட்டு வந்தாலும் பைப்பில் கத்தினே இருக்கான். ஏன்னா நான் மொட்டை மாடிக்கு வந்தால் விளையாடுற டைம் அப்படின்றதுனால. பட் விளையாடினாலே வந்து பாதி கேலரிஸ் வந்து பர்ன் பண்ணிடலாம் இவன் கூட ஜாலியாக. ஸோ வந்து மோஸ்ட்லி யாருக்குமே தெரியாது தட் வந்து நான் வந்து ஒரு பாக்ஸர், அத்லெட் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டாக 2013, 2012 சம்திங் என்னமோ ஆக்சுவலாக ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லெவல்ஸில் அதில் எல்லாத்துலேயுமே வந்து நான் தான் வந்து அதுன்னு சொல்லிட்டு எல்லாத்துலேயுமே பார்ட்டிசிபேட் பண்ணுவேன், ஒன்று விடாமல். அது மட்டும் இல்லை, பாக்ஸிங் கிளாஸ் கிட்டத்தட்ட வந்து 1 year கிட்ட போயிருந்தேன். ஆக்சுவலாக வந்து பாக்ஸிங் கிளாஸ் போனது வந்து எங்கள் அப்பாக்கே தெரியாது. ஆக்சுவலாக இந்த மேரிகோம் படத்தில் வரும் பார்த்தீங்களா, அவங்க அப்பா வந்து அந்த க்ளவுஸ் எடுத்துகிட்டு போய் எரிக்கிறது, சேம் அதே சீன் தான் நடந்தது. ஆக்சுவலாக நான் பாக்ஸிங் கிளாஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு அப்போ வந்து ஏர்லி மார்னிங் 5 o'clock ஏஞ்சி போயிடுவேன். தட் ஒரு நாளைக்கு வந்து எங்கள் ஏரியாவில் எம்பிடி கிரவுண்ட் சொல்லுவாங்க, மோஸ்ட்லி அந்த ஏரியாவில் இருக்கவங்களுக்கு தெரியும். எம்பிடியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் போயிருந்தேன். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட வந்து அந்த கிரவுண்டை வந்து ஒரு 10 ரவுண்ட் அடிக்க விடுவாங்க. ஸோ 10 ரவுண்ட் அடித்து முடிச்சுட்டு 50 செட்டப்ஸ் பண்ணிட்டு இவ்வளவும் பண்ணணும் பாக்ஸிங் கிளாஸில். ஸோ அப்போ வந்து சரியான ஃபிட்டாக இருந்தேன், பயங்கர ஃபிட்டாக. அதுக்கப்புறமா ஒரு நாள் வந்து எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சிச்சு தட் வந்து நான் பாக்ஸிங் கிளாஸ்லாம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோதான், தெரிஞ்ச உடனே முடிஞ்சது சோலி. நான் வந்து வாங்கி வச்சிருந்த க்ளவுஸு, என்னுடைய எல்லாத்தையுமே வந்து தூக்கி போட்டார். அப்புறமா மாட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து வேறு ஒரு பையனுக்கு கொடுத்து, அதோட வந்து எனக்கு ஆக்சுவலாக பாக்ஸிங்கில் வந்து பயங்கர ஒரு இன்ட்ரெஸ்ட்டு. பட் ஆனால் அதோட வந்து அந்த பாக்ஸிங் லைஃபு முடிஞ்சிச்சு. அப்போலாம் பார்த்தீங்கன்னா டெய்லி மார்னிங் வந்து பாக்ஸிங் கிளாஸ் போவேன். மார்னிங் பாக்ஸிங் கிளாஸில் அவ்வளோ ட்ரைனிங் பண்ணி முடிச்சுட்டு ஈவினிங் ஜிம்முக்கு போவேன். ஸோ வந்து பயங்கரமான ஒரு ஃபிட்டாக இருந்தேன் அப்போது. ஸோ இப்போ நடுவில் வந்து கொஞ்ச நாளாக இல்லை, கொஞ்சம் வருஷமாக, மீன்ஸ் கிட்டத்தட்ட வந்து ஒரு 2 வருஷமாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடுவில் ஜிம்முக்கு சும்மா போகிறது எப்போனா வந்து மைண்ட் வந்துச்சுன்னா ஒரு 1 week 2 weeks போகிறது, அதுக்கப்புறமா மறுபடியும் நிப்பாட்டுறது, அதே மாதிரி தான் போயிருந்தது. அதுவும் இல்லாமல் நிறைய ஜங்க் ஃபுட்ஸ் வேறு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ அதனாலேயே பார்த்தீங்கன்னா போட்டுட்டான் தொப்பை. ஸோ அதுதான் நேற்று வந்து ஒரு டிசிஷன் எடுத்தேன் தட் வந்து இதுக்கப்புறம் மறுபடியும் ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணணும், மறுபடியும் வந்து பழைய மாதிரி ஃபிட்டாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டார்டிங்லேயே வந்து ஓவராக ஹெவியாக வந்து ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து படுத்துருவேன். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ண போகிறேன் எல்லாத்தையுமே வந்து. ஸோ வெறும் புஷ்அப்ஸ் அது மாதிரி தான் வந்து பண்ண போகிறேன். ஒரு இப்போ 3 செட்டு பண்ண போகிறேன் டெய்லியும். ஸ்கிப்பிங் அது இதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஸ்கிப்பிங் ரோப் இல்லை, ஸோ அதனால தான் வந்து ஸ்கிப்பிங் ரோப்பே இல்லாமல் பண்ணியிருந்தேன். பண்ணலாம், வீட்லேயே ஒர்க் அவுட் பண்ணலாம். பட் கரெக்டான வெயிட்ஸ்லாம் போட்டு மிஷின்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணால் தான் வந்து மசில்ஸை இன்னும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ண முடியும். ஸோ ஆஃப்டர் கொரோனா எஃபெக்ட்ஸ் எல்லாமே போனதுக்கப்புறமா போய்ட்டு ஜிம்மில் ஜாயின் பண்ணுவோம். ரன்னிங்கும் ஸ்டார்ட் பண்ணணும். நான் ஆக்சுவலாக நீங்கள் ஏர்லி மார்னிங் எழுந்திருந்தேன்னா போய்ட்டு ரன்னிங் போயிருப்பேன். பட் இப்போ இந்த டைமில் போக முடியாது இங்கே ரன்னிங்கு. ஸோ அதனால் நாளைக்கு மார்னிங் மறுபடியும் எழுந்து ரன்னிங் போகிறேன். ஸோ போய்ட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா டைட்டிலில் இருக்கிற அந்த டாபிக் உள்ளே வருவோம். ஹலோ கைஸ், திஸ் இஸ் சரியா. எங்கள் அம்மா என்னை கலாச்சின்னு இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்தாச்சு. அண்ட் ஆக்சுவலாக என்னன்னா வந்து நீ சும்மா வந்து போர் அடிக்கிறதுன்னு சொல்லிட்டு பழைய ஃபோட்டோஸ் எல்லாம் உட்காந்து பார்த்துன்னு இருந்தேன். ஸோ பழைய ஃபோட்டோஸ் பார்த்துன்னு இருக்கும்போது தான் இந்த ஒரு ஃபோட்டோ சிக்கிச்சு ஆக்சுவலாக.
இது வந்து நான் வந்து கோவா போனப்போ வந்து கோவாவில் அன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணியிருந்தோம். அன்றைக்கி நைட் ஸ்டே பண்ணியிருந்தப்போ எடுத்த ஒரு பிக் ஆக்சுவலாக இது. ஸோ வந்து இதை பார்த்த உடனே டக்குன்னு அந்த பழைய கோவா ஞாபகம்லாம் வந்தோடனே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே கிளறி கிரனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சேன். தட் வந்து உங்கள்கிட்ட ஆனால் கோவா வீடியோஸ் இருந்தால் அனுப்பு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அந்த டைமில் வந்து என்கிட்ட லேப்டாப் கிடையாது. ஸோ அதனால் வந்து அவனுடைய லேப்டாப்பில் தான் வந்து எல்லா வீடியோஸுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருந்தோம். மீன்ஸ் மொபைலில் எடுத்த வீடியோஸ் கூட நான் வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த சேனலில் செரி விலாக்ஸ் சேனலில் போட்ட வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோவா வீடியோ தான். நான் வந்து அதை டெலிட் பண்ணிட்டேன். பிகாஸ் வந்து அது வந்து எவ்வளோ கேவலமாக எடிட் பண்ண முடியுமோ அவ்வளோ கேவலமாக எடிட் பண்ணியிருந்தேன். வாட்டர் மார்க் வரும் அப்படியே அந்த வீடியோவில். ஸோ அந்த மாதிரிலாம் வந்து பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் வந்து அந்த வீடியோ வேணான்னு சொல்லிட்டு டெலிட் பண்ணிட்டேன். அந்த வீடியோ டெலிட் பண்ண வீடியோ என்கிட்டயே இல்லை ஆக்சுவலாக லேப்டாப்பில். நானும் வந்து ஃபுல்லாக சர்ச் பண்ணி பார்த்தேன், எல்லா இதையும் எடுத்து பார்த்தேன். பட் ஆனால் வந்து என்கிட்டே இல்லை. பட் நல்ல வேலை அவங்ககிட்ட வந்து அந்த ஃபுட்டேஜஸ்லாம் இருந்தது. அந்த ஃபுட்டேஜஸ்லாம் செம்ம ஃபன்னாக இருக்குது ஆக்சுவலாக. அதெல்லாம் இப்போ பார்க்கும்போது எனக்கு என்னடா இந்த ஃபுட்டேஜ் வந்து ஆக்சுவலாக நாங்கள் கோவாலேருந்து ரிட்டர்ன் வந்துட்டு இருக்கும்போது எடுத்த ஒரு ஃபுட்டேஜ். நான் வந்து ஆல்ரெடி வந்து கோவா ஸ்டோரி டெல்லிங் வீடியோலலாம் சொல்லியிருக்கேன். தட் வந்து நாங்கள் போகும்போது வந்து நான் வந்து கோவா போகும்போது வந்து ஹெல்மெட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வைசர் இல்லாத ஹெல்மெட் தான் போட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அது எவ்வளோ பேர் நம்பிந்தீங்கன்னு கூட எனக்கு தெரியல. பேர் வந்து நம்பாம கூட இருந்திருக்கலாம். வர ஹெல்மெட் எப்படி இருக்கு. ஸோ இந்த ஒரு ஹெல்மெட்டை போட்டுருந்தா வந்து நாங்கள் கோவாவே போனோம். இங்கேருந்து சென்னையிலேருந்து கிளம்பி ஹெல்மெட்டும் அந்த மாதிரி ப்ளஸ் வந்து வண்டிலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட் கிடையாது. அந்த Z25 அந்த ஸ்டோரி டெல்லிங் வீடியோ பார்க்கலாம்னா நீங்கள் அந்த ஸ்டோரி டெல்லிங் வீடியோ போய் பாருங்கள். பார்த்தீங்கன்னா வந்து செம்ம ஃபன்னாக இருக்கும். மோஸ்ட்லி வந்து எல்லாருமே ரொம்ப பிடிச்ச ஒரு வீடியோனே சொல்லலாம். அதை சீரியஸாக அந்த மெமரிஸ் எல்லாமே வீட்டில் உட்காந்து இருக்கும்போது வந்து சரி நம்ம பழைய ஃபோட்டோஸ்லாம் கண்டிப்பாக எல்லாருமே பார்ப்போம். பார்க்கும்போது அந்த வர மெமரிஸ்லாம் இருக்குல்ல வேறு லெவல் மெமரிஸ். உண்மையாக சொல்லணும்னா நாங்கள் இறங்கி போனது ஒரு லேக். நான் வந்து வண்டியில் போயினே இருக்கும்போது வந்து சடனாக வந்து ரைட் சைடில் வந்து ஒரு லேக்கை பார்த்த உடனே சரின்னு சொல்லிட்டு அப்படியே ஓரமாக நிப்பாட்டிட்டு இறங்கி போகும்போது தான் வந்து கிரண் எங்கடா போகிறேன் அப்படின்னு அந்த ஃபுட்டேஜ்லாம் இப்போ பார்க்கும்போது எனக்கு அப்படியே இந்த மாதிரி போடுறேன் இப்போது. I know it's bad for me. He just wants me like he's attached to me. So what's standing in our way? Yeah, he got such power over me, but I try to act cool about it. But what's standing in our way? He doesn't mind at all. He want my juice like he does whatever what he feels for nobody but himself. No, yeah. He doesn't mind at all. He want my juice like he does whatever what he feels for nobody but himself. No, yeah. So I pull myself together. எங்கடா போற? மச்சான் ஆகுதுடா. ஸோ அந்த ஃபுட்டேஜ்லாம் இப்போ பார்க்கும்போது அப்போ வந்து எப்படி வந்து ஒரு கேவலமான ஒரு ஹெல்மெட். இப்போ ஒன்றுக்கு 2 ஹெல்மெட் இருக்குது, ஒன்றுக்கு 3 ரைடிங் ஜாக்கெட் இருக்குது. பயங்கரமாக வேர்த்து ஊற்றுது. குளிச்சுட்டு வந்ததே வந்து தெரியாத மாதிரி அந்தளவுக்கு வேர்த்து ஊற்றுது. ஏன்னா வந்து இதை பாருங்கள் லைட்டு. ஸோ இந்த லைட்டை வச்சுன்னு அதை அப்படியே ஃபுல்லாக அப்படியே சூடு அப்படியே அனல் அடிக்குது. ஸோ அதுதான் அந்த மெமரிஸ்லாம் பார்த்தோன்னே சரி ஓகே இந்த விலாகில் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சேன். சீரியஸாக வந்து மறக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு டஃபஸ்ட் ரைடு. மீன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அவ்வளோ லாங் ரைடு போகிறோம். அந்த லாங் ரைடே வந்து பார்த்திங்கன்னா 24 hours வந்து கண்டினியூஸாக ஓட்டியிருக்கோம் கிட்டத்தட்ட. மீன்ஸ் வந்து இன்றைக்கி நைட்டு நாங்கள் கிளம்புறோம் 10 மணிக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் டே நைட்டு வந்து 8 o'clock 9 o'clock தான் போயிட்டு கோவாவில் ரூமே எடுக்கிறோம் நாங்கள். ஸோ வந்து சென்னையிலேருந்து ஓட்டிகிட்டு போயிட்டு ஆக்சுவலாக பார்க்கும்போது வந்து நாங்கள் சென்னையிலேருந்து 600 kilometers நினச்சிட்டோம். கோவாவை 600 kilometers நினச்சிட்டு தான் நாங்கள் வந்து பிளான் பண்ணிட்டு கிளம்பி போனோம். கிருஷ்ணகிரி போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இன்னும் 600 kilometers இருக்குது நம்ம கவர் பண்ண வேண்டியது. மொத்தமாக 1000 kilometers சென்னையிலேருந்து அப்படின்னோடனே ஷாக் ஆகிட்டோம் 2 பேரும். கிட்டத்தட்ட வந்து காசே வந்து அவ்வளோவா இல்லை எங்ககிட்ட அந்த டைமில். நாங்கள் பெங்களூர் வந்தப்போ வந்து பெங்களூர் ரிட்டன் வந்துட்டோம் கோவாலேருந்து. அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா கையில் வெறும் 500 ரூபா தான் இருந்தது. 500 ரூபா பெட்ரோல் போட்டு வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரவரில் கூட எதுவுமே சாப்பிடாம அப்படி ஓட்டின்னு வந்தோம். அப்படிலாம் இருந்தது லாங் ரைட்ஸ். அப்படி தான் ஸ்டார்ட் ஆச்சு எல்லாமே. இப்போ சடனாக உட்காந்து இதை பார்த்த உடனே அப்படியே மைண்டு அதெல்லாம் யோசிக்க ஆரம்பிச்சிச்சு. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. லைஃப்பில் அப்பப்போ வந்து நம்ம நடந்த விஷயத்தையும் சரி கிராஸ் பண்ணி வந்த இதையும் சரி எல்லாத்தையுமே வந்து நினச்சி பார்க்குறது எப்போவுமே நல்லது. எங்கேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்றது. ஏன்னா அதுதான் வந்து நம்மளை அடுத்தடுத்து இன்னும் பூஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம்.
நம்ம என்னடா வளரவே மாட்டோம்னு சொல்லிட்டு நினைக்கிறத விட நம்ம நேற்று இருந்ததை விட இன்றைக்கி எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்றத வந்து யோசித்து பார்த்தாலே போதும். தட் வில் மேக் சம் சென்ஸ் நினைக்கிறேன். சீரியஸாக தத்துவம் பேசுகிறேன், தத்துவம்லாம் பேச ஆரம்பிச்சிட்டேன். நம்ம எவ்வளோ ஹைட்டுக்கு போனாலுமே எங்கேருந்து ஆரம்பித்தோம் அப்படின்றது மட்டும் மைண்டில் எப்போவுமே வச்சுன்னு இருக்கணும். அதான் வந்து அடுத்தடுத்து நம்ம வளர்ந்து போயினே இருக்க முடியும். இல்லைனா வந்து நம்ம எவ்வளோ வந்து நம்மளுக்குள்ளே சேஞ்சஸ் வந்திருக்கு, என்ன நடந்திருக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கே தெரியலனா அப்புறம் எப்படி நம்மளுடைய அவுட்புட் வெளியே வரும். குட்ரா நல்லா பேசுகிறேன். ஸோ வித் தட் செட் கைஸ், இந்த வீடியோ வந்து இதோட என் பண்ண போகிறேன். எதனா ஒரு ரீசனுக்கு வந்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தது, இவ்வளோ தூரம் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுறேங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேட்கறது எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. பிடிச்சிருந்தா நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியும். பட் இருந்தாலும் நம்ம சொல்லறனாலும் யூடியூப்லேருந்து சொல்கிறாங்க பாஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொல்லுங்கள், அப்போ தான் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கன்ட்டுன்னு தெரில அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லிட்டு. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன், சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே, ஸோ மறக்காமல் ஷேரும் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ஃபாலோ பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமில் சும்மா எதனா ஒன்று போட்டுனே இருப்பேன், மீன்ஸ் கொஸ்டின் அண்ட் ஆன்சர்ஸ் அது இதுன்னு சொல்லிட்டு எதனா ஒரு விதத்தில் உங்களை என்டர்டெயின் பண்ணினே இருப்பேன். அதெல்லாம் எனக்கும் ஃபாலோவர்ஸ் ஆயிடுச்சுன்னா நானும் வந்து பெருமை பீத்திக்கலாம், தட் வந்து எனக்கு இவ்வளோ ஃபாலோவர்ஸ் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் மறக்காமல் போய்ட்டு இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணுறேங்க. ஸோ see people in the next video. Till the journey of your journey, as usual, just eat, sleep, ride and repeat that again guys. Tata, bye bye. So what's standing in our way? இன்றைக்கி வந்து thousands கிலோமீட்டர்ஸ் ஓட்டுறேன், நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ணின்னு இருக்கேன், நிறைய பைக் ரைட்ஸ் போய்ட்டுருக்கேன். பட் ஆனால் வந்து அன்றைக்கி கோவா ரைடு போகும்போது அதை மட்டும் தான் எடுத்துக்கிட்டு கையில் ஒரு 8000 ரூபாய் காசை எடுத்துகிட்டு 2 பேரும் வந்து ஹெட்லைட் கூட இல்லாத எஃப்ஜெட் எடுத்துக்கிட்டு அந்த ஒரு ஓட்ட ஹெல்மெட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அன்றைக்கி கிளம்பி போகணும். அதுதான் அன்றைக்கி நாங்கள் வந்து என்ன ஒரு மைண்ட் செட்டில் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. தட் வந்து ஃபுல்லாக வந்து என்ஜாய் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பைக் ஓட்டவே ஆரம்பித்தோம். பட் ஆனால் நாங்கள் என்ஜாய் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாக வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தான் கெயின் பண்ணணுன்னே சொல்லலாம். அந்த ஒரு ரைடில் மீன்ஸ் என்ஜாய் பண்ணதை விட எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக கெயின் பண்ணணும். அதில் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் இன்றைக்கி வரைக்கும் நான் எல்லா ரைடுக்கும் போயிட்டுருக்கேன். குட்ரா நல்லா பேசுகிறேன்.